பிரியமானவர்களே, எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுப்போம் என்று வேதத்திலே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்போம், தீமையை விதைத்தால் தீமையை தான் நாம் அறுப்போம். ஆமேன். அதை நம்ம முதல்ல மனதில் வைக்கணும். எத்தனை நேரங்கள்ல பிறருக்கு விரோதமாக ஆலோசனை கொடுத்திருக்கிறோம், பிறருக்கு விரோதமாக தீங்கு நினைத்திருக்கிறோம். எத்தனை நாட்கள், எத்தனை சந்தர்ப்பங்கள்ல மற்றவங்களுக்கு அல்லது குடும்பத்தின் மக்களுக்கே, நம்ம நேசிக்காதவர்களுக்கு, நம்ம யாரெல்லாம் வெறுக்கிறோமோ அவங்க குடும்பத்துக்கு தீங்கு செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட இந்த கீழ்த்தரமான புத்தி இன்றோடு எங்களை விட்டு விலகட்டும் அப்பா. இனி நான் பிறருக்கு தீமையை அல்ல நன்மையை தான் செய்வேன். தீமையை யோசிக்க மாட்டேன், நன்மையை தான் யோசிப்பேன். தீங்கு செய்வதற்காக, மற்றவங்களுக்கு தீமை செய்வதற்காக நான் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, தவறான காரியங்களை நினைக்கவும் மாட்டேன், சிந்திக்கவும் மாட்டேன், ஆலோசனையும் கொடுக்க மாட்டேன், தீங்கு செய்யவும் மாட்டேன். இப்போ அர்ப்பணிக்கலாமா? நீங்க அர்ப்பணிங்க. ஒருவேளை நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படி நினைச்சீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்குள்ள கூட இந்த சிந்தை வந்துடக்கூடாது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை சில காரியங்கள் உங்களுக்கு மறந்திருக்கலாம். பழைய நாட்கள்ல, ஆரம்ப நாட்கள்ல, வேலை ஸ்தலத்துல, ஊழிய ஸ்தலத்துல நம்ம யாருக்காவது ஏதாவது தீங்கு நினைச்சோமா? இன்னைக்கு நல்லா இருந்தாலும் ஏற்கனவே செய்த தீங்கு ஒருவேளை அது நமக்கு தடையா இருக்குதா? அப்பா எனக்கு உணர்த்துங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் உணர்த்துவார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. பிற குடும்பத்துக்கு நான் தீங்கு செய்ய மனதால் கூட நினைக்க மாட்டேப்பா என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா?